இப்ப ரீசென்ட்டா தமிழ் டப்பிங்ல வந்திருக்க சூப்பரான 3 படங்கள தான் இந்த வீடியோல நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சேனலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க. இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். தேர்ட் பிளேஸ்ல ஆஃப்டர் த ஹண்ட் 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, படத்துல 2 ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க. இவங்க 2 பேருமே நல்ல ஒரு கொலீக்ஸா பாத்தீங்கன்னா இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தி இருப்பா. அந்த பொண்ணு வந்து இந்த 2 ப்ரொஃபசர்ல ஒருத்தர் இருப்பாரு. அதான் நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு. அவர் வந்து ஒரு சில அக்யூசேஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாரு. அதனால இந்த ப்ரொஃபசருக்கு அது தெரிய வரும்போது, இவங்க அது என்னெல்லாம் பண்ணாங்க, இப்ப இந்த 2 ப்ரொஃபசருக்குள்ளயும் இதுக்கப்புறம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சது. அதுதான் இந்த படத்தோட ஒரு கான்செப்டாவே பாத்தீங்கன்னா இருந்துச்சு. மூவி ஃபுல்லாவே பொறுமையா டிராமாவா எடுத்துட்டு போயிருக்காங்க. பட் மெயினான படத்தோட கான்செப்ட்ல நல்ல ஒரு கிரைம பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. மூவி ஃபுல்லாவே கொஞ்சம் கிரைம் கேட்டகரியாவும் எடுத்துட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான கிரைம் டிராமா மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்டும் பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் இப்ப ரீசென்ட்டா தான் தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. அமேசான் பிரைம் வீடியோல இந்த படம் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா ஒரு தடவை செக் அவுட் பண்ணி பாருங்க. செகண்ட் பிளேஸ்ல பிரிங் ஹர் பேக் 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபில இருந்து 7.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, படத்துல ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அப்பா அம்மா வந்து இருக்க மாட்டாங்க, இறந்துட்டு இருப்பாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு லேடியும் ஒரு சின்ன பையன் மாதிரி ஒருத்தனும் பாத்தீங்கன்னா இருப்பாங்க. இவங்க அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு சில வினோதமான விஷயங்கள்லாம் நடக்கும். அண்ட் அந்த லேடி இருக்காங்களே, அவங்களும் அந்த பையன் இவங்க 2 பேரும் நடந்துக்கிற விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப விசித்திரமா இருக்கும். இவங்க அங்க போனதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான கிரீப்பியான விஷயங்கள்லாம் அந்த இடத்துல நடக்க ஆரம்பிச்சது, இவங்க 2 பேத்துக்கு என்னதான் ஆச்சு, அதுதான் இந்த படத்தோட நல்ல ஒரு கான்செப்டாவே பாத்தீங்கன்னா இருக்கும். மூவி ஃபுல்லாவே செம்மையான ஒரு ஹாரர் டோன்ல கொண்டு போயிருப்பாங்க. மெயினா படத்துல வந்து ரத்தம் தெறிக்கிற மாதிரியான சீன்ஸ்லாம் நிறையவே வரும். இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. தனியா மட்டும் பாருங்க. நல்ல ஒரு செம்மையான ஹாரர் கலந்த பயங்கரமான ஒரு த்ரில்லர் மூவி. பார்க்கணும்னு தோணுச்சுன்னா மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. படம் நல்லா இருக்கு. டெஃபினட்டா நீங்க நம்பி பார்க்கலாம். இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்ல Netflixல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சிசு 2 ரோட் டு ரிவெஞ்ச் 2025ல இப்ப ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்லயே ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சிசு பார்ட் 1 விட இந்த செகண்ட் பார்ட்டை வேற லெவல்ல கொண்டு வந்திருக்காங்க. படம் வந்து ரொம்ப சின்னதுதான், வெறும் 1.5 ஹவர்ஸ் தான். பட் நீங்க படத்தை பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இதுல எக்ஸ்ட்ரீம் லெவலான ஆக்ஷன் சீக்வன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. நீங்க பயங்கரமான ஆக்ஷன் மூவி லவர்ஸா இருந்தீங்கன்னா இந்த சிசு மூவிஸை கண்டிப்பா நீங்க பார்த்திருக்கணும். அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் மூவி தான் இந்த படம் வந்து. இந்த படத்துல ஒரு வயசான ஒரு தாத்தா இருப்பாரு. அவர் பாத்தீங்கன்னா அவருக்கு சாவே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவரு. அவருக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வருது, அவரை நோக்கி வர எல்லாரையுமே எப்படி எல்லாம் அடிச்சு ஓட ஓட விரட்ட விடுறாரு, அதுதான் இந்த படத்தோட பயங்கரமான கான்செப்டாவே பாத்தீங்கன்னா இருக்கும். படத்துல தாத்தா ஒரு சீனையும் கதற விட்டுருப்பாரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வெறித்தனமா பண்ணிருப்பாரு. இப்ப தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்ல இந்த செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் தமிழ் டப்பிங்ல இல்ல, பட் அது இங்கிலீஷ்ல தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை தாராளமா பார்க்கலாம். ஈஸியாவே புரியும். ஏன்னா அதுல அவ்வளவா பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்து தான் இந்த செகண்ட் பார்ட்டை பார்க்கணுமா அப்படிலாம் கிடையாது. நீங்க தாராளமா இந்த செகண்ட் பார்ட்டை கூட பாத்தீங்கன்னா பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு செகண்ட் பார்ட்டை பாருங்க அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த செகண்ட் பார்ட் இப்போ தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்லயே ஓடிட்டு இருக்கு. பயங்கரமான ஆக்ஷன் மூவி பார்க்கணும்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாம தியேட்டர்ஸ்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன இந்த 3 படங்களுமே இப்ப ரீசென்ட்டா தான் தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படங்கள பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு வீடியோவை அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல்ல இதே மாதிரி டெய்லி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். இப்பதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வீடியோ போட்ட உடனே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். Bye guys.